வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு முக்கியமான டே என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்களோட 5th ஆனிவர்சரி. கம்ப்ளீட்டாக எங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து இப்போ தான் ஆயிருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து சரி ஓகே இன்றைக்கி வெட்டிங் vlog வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து என்னோட வெட்டிங் சாரீ. இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து இதுலேயே வந்து அட்டாச்சாக வந்து ஃப்ரீ பீஸாக கொடுத்துருந்தாங்க. நல்லாயிருக்கு உண்மையிலே. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே கிராண்டாக தெரியுது. இது வந்து நான் வியர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்க. என்னோட சாரீ இது வந்து நான் ரெடி ஆகிட்டு அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன். தலை காய வச்சுட்டு அப்படியே ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிலில் நின்றுட்டுருக்கேன். ஆனால் வெயிலே அடிக்கலை. எப்போ தலை காய்றது, நான் எப்போ தலையை வாடுறது. குட் மார்னிங் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சார், டைம் 8 ஆகுது, எந்திரிங்க. எப்போ ஹாப்பி ஆனிவர்சரி. இப்போ வந்து அப்படியே ரெடியாக போகிறேன். இந்த ஜுவல் போட போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி ஸ்பெஷல் காலையிலே செஞ்சுட்டு கோயிலுக்கு போகணும், அதுதான் பிளான். அதுக்கப்புறம் என்ன பிளான்னு தெரியல. அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. அது அங்க போன்ல இங்க இருக்கு பாருங்க. போன் அங்கேயே தெரிஞ்சுக்கிறீங்க. ஹாய் சொல்றது. ஹாய் சொல்லுங்க. நானும் எங்க அத்தையே சேம் கலர், கொஞ்சம் லைட் கலர் அத்தை, நான் வந்து டார்க் கலர். இன்னைக்கு என்ன நாள்? திருமண நாள். எத்தனாவது திருமண நாள்? கன்ஃபியூஸ் முடிஞ்சது. முடிஞ்ச உங்க பையனை நீங்க எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 5 வருஷம் தான். 6 வருஷம் ஆகுது. எங்க அம்மா போன் பண்ணி கேட்டா இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அத்தை 6 வருஷம் ஆகுதுன்றாங்க. எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்றதே மறந்துட்டாங்க. நீங்க எல்லாருக்கும் சொல்லிருங்க, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம்.
நாங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான் அத்தை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அத்தை பூ வாங்குறீங்களா? பூ வாங்குறேன். பூ வாங்க, தேங்காய் வாழைப்பழம் வாங்குறேன். இப்போ வந்து நாங்கள் அப்படியே வேற கோயிலுக்கு, ஒரு கோயில் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் வேற கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். என் தங்கம் அம்மா தானே, என் வாயிலையும் முட்டாய், இவர் வாயிலையும் முட்டாய், எல்லார் வாயிலையும் முட்டாய். அம்மா போலாம். கும்பிடணும், சாமி கும்பிடு, சாமி கும்பிடுறீ, அப்படி கும்பிடணுமா? நாங்கள் அந்த 2வது கோயிலுக்கு போன உடனே எல்லோரும் வந்து சொன்னாங்க, இங்கே இருக்க வேப்ப மரத்துக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றணுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்து எங்களுக்கு அந்த லக்கி கிடச்சிது. ஏன்னா வந்து நாங்கள் திடீர்னு தான் அந்த கோயிலுக்கு போனோம். அந்த வேப்ப மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுற பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ண தேங்காய் வந்து பாதி தேங்காய் நமக்கு கொடுப்பாங்க பார்த்திங்களா. அந்த தேங்காய் வந்து நான் அருளமுதன் நிழலமுதன் வந்து அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே மஷ்ரூம் பிரியாணியும் மீன் மேக்கர் ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். அது வந்து சாப்பிட்டுட்டு இவர் வந்து நெக்ஸ்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டார். எடுத்துட்டு போங்காட்டு ஆல்ரெடி ரொம்ப போங்காட்டு. நான் சொல்கிறேன். பூங்குத்து, பிள்ளையார் குத்து, பிடிக்காத குத்து. நல்ல விளையாட்டா இருக்கு. ஹாய் சொல்லு. அப்படியே சும்மா சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். அருளமுதன் வந்து வீட்டில் இருக்கார். ஏன்னா வந்து அவர் தூங்கிட்டு இருந்தார். சரி, அதனால் நாங்கள் வந்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்டு சும்மா ஏதோ ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னார். எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்றதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சரி, அப்படியே சாப்பிடுவோம். ஆல்ரெடி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து டே வந்து சூப்பராக போச்சு. இவர் ஆஃபீஸ் போனார், நான் வீட்டில் இருந்தேன். இப்போ ஃபைனலாக வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் அத்தை மாமாவுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு அருளமுதனுக்கு பிடிச்ச வேஃபர் வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களோட ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண எங்களோட புது ஃபேமிலிக்கு ரொம்பவே நன்றிகள். நிறைய பேர் மனசார விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.